எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இன்றைய தேதி 14/4/2026. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோயம்பேடு காய்கறி நிலவரம். பச்சை மிளகாய் கிலோ 40 ரூபா, வெங்காயம் கிலோ 20 ரூபா, பீன்ஸ் கிலோ 70 ரூபா, வெங்காயம் கிலோ 20 ரூபாய் 20 rupees, பீன்ஸ் கிலோ 70 rupees 20 ரூபா, கொத்தமல்லி ஒரு கட்டு 12 ரூபா, கீரை ஒரு கட்டு 7 ரூபா, தண்டுக்கீரை, முள்ளங்கி கிலோ 30 ரூபா, வெண்டைக்காய் கிலோ 35 ரூபாய், கேரட் கிலோ 40 ரூபாய், கோவக்காய் கிலோ 40 ரூபாய், பாவக்காய் கிலோ 30 ரூபாய், வாழைத்தண்டு 2 பெருந்தண்டு 120 ரூபாய், பீட்ரூட் கிலோ 30 ரூபா. தக்காளி தான் இப்போ ஹீரோ ஆஃப் தி கேம். இனிமேல் தக்காளி விலை ஏறப்போகுது. பொதுவாக 200 ரூபா 300 ரூபா இருந்த ட்ரேலாம் இப்போ வந்து 600 ரூபா 700 ரூபா 900 ரூபான்னு வந்திருக்கு. இனி வாரம் தக்காளி விலை கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாங்காய் கிலோ 30 ரூபா, வரி கத்திரிக்காய் கிலோ 35 ரூபா, குடமிளகாய் கிலோ 30 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபாய், வாழைக்காய் ஒரு பீஸ் 6 ரூபா, பச்சை வாழைப்பழம் 1 கிலோ 20 ரூபா, நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 35 ரூபா, தேங்காய் 1 கிலோ 52 ரூபா. ஸோ அடிக்கடி சொல்கிறது தான், இது கருவேப்பிலை சொல்ல விட்டுட்டேன். கருவேப்பிலை 1 கிலோ 70 ரூபா. இப்போது எலுமிச்சமும் சொல்ல மறந்துட்டேன். எலுமிச்சம் கிலோ விலை ஜாஸ்தி, இப்போது கிலோ 150 ரூபா. இந்த மாதிரி கலரான வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட்றத விட்டுட்டோம்னா கலர்ஃபுல்லான மாத்திரைகள் போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கே தெரியும், இப்போ நான் சமீபத்தில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் ஐயா சொன்னார், சில கட்சிகள் நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா உடனே ஸ்கேன் போட்டு பாருங்கள், கிட்னி எடுத்து போடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால். அது எந்த கட்சி நான் சொல்லலை, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நியூஸில் பாருங்கள். நம்ம முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் சார் சொல்லியிருக்காரு, ஒரு கட்சியை சாடி சொல்லியிருக்காரு. மருத்துவமனைகள் இப்போ கேட்குறாங்க, ஏன் மருத்துவமனைகள்லாம் கேடு கெட்டு போயிருக்கு, மருத்துவர்கள்லாம் பண ஆசை வந்து சுற்றுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் சென்னையில் சேட்பேட்டில் குருசாமி ரோட்டில் டாக்டர் குருசாமி, அந்த ரோடு பேர் டாக்டர் குருசாமி, பேஷண்ட் நடந்து வரும் பொழுது டயக்னோசிஸ் சொல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. அங்கே இருந்த பிரதானமான ஹாஸ்பிட்டல்ஸ்னு பேர் கிடையாது, அப்போல்லாம் வந்து நர்சிங் ஹோம்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஒரு 20 பெட்டு 15 பெட்டு 10 பெட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி 100 பெட்டு 200 பெட்டுலாம் இருக்காது. 5 லிஃப்ட்டு, பேஷண்ட் போகிற லிஃப்ட்டு, டாக்டர் போகிற லிஃப்ட் அப்படிலாம் இருக்காது. ஒரே லிஃப்ட்டு தான், பேஷண்ட் ஸ்ட்ரெச்சருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு அடக்கமான வாழ்க்கை, ஒரு சிக்கனமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடும்பற்றுள்ளம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் வந்து இதை சொந்த கருத்து இல்லைங்க, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் ஐயா தான் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கி நியூஸ்லாம் அது பிரபலமாக பேசுகிறாங்க. சில மருத்துவமனைகளுக்கு போனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்னி எடுத்து போடுறாங்களாம். அவரே சொல்கிறார், ஒரு சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. காரணம் என்னென்னா, மருத்துவமனைகள் கேடுகெட்ட சூழலுக்கு வந்த காரணம், இப்போ மருத்துவமனைகள் மருத்துவர்களோட கட்டுப்பாடுகள் இல்லை, யாரோட கட்டுப்பாடுகளில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிந்தது. அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள நிறைய மருத்துவமனைகள் வந்துவிட்டது. அதனால மருத்துவர்களும் அங்கே வந்து கைக்கூலியாக தான் வேலை செய்ய வேண்டிய ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம், பொருள் எண்ணிய தேசத்தில் போய் பாயும், பணம் பத்தும் செய்யும், பணம் வந்து நிறைய பேராசைகளை கொடுக்கும். அதனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க, நிறைய மாத்திரைகள் போடுறதை நாம் தடுக்கலாம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். அடுத்த செவ்வாய்க்கிழமை கோயம்பேடு காய்கறி விலை பட்டியலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.